இத்தன வருஷமா நம்மள என்டர்டெயின் பண்ண ஒரு மனுஷன, இந்த அளவுக்கு கீழ்த்தரமா பிரஷர் பண்ணவே கூடாதுங்க. இந்த பிரஷர் ஆ தளபதி விஜய் அவர்கள தவிர வேற யாருக்காவது குடுத்திருந்தா, அவன் இந்நேரம் சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்திருக்க மாட்டான். "போதும்டா சாமி, நான் உங்களுக்காக பண்ணதும் போதும். எனக்காக நான் பண்ணதும் போதும். நான் நல்லா சம்பாதிச்சுட்டேன். எனக்கு இருக்கிறது போதும். இருக்கிற படங்கள் போதும். நான் சேஃபர் சைடுக்கு போயிர்றேன்." அப்படிங்கிற மாரி தான் அவன் போயிருப்பான். பட் அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இந்த மனுஷனுக்கு இவ்வளவு பிரஷர் போட்டுட்டு இருக்காங்க. என்ன பிரஷர் போட்டிருக்காங்க? ரிலீஸ் இப்ப போஸ்ட்போன் ஆகப்போகுது அப்படிங்கிறத கிளியரா இந்த வீடியோல பார்ப்போம். போன மாசம் 18th டிசம்பர் அப்போ ஜனநாயகன் படத்துடைய டீம் சைடுல இருந்து இந்த சென்சாருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒரு படத்துக்கு சென்சார் அப்ளை பண்றது அப்படிங்கிறது நார்மலான விஷயம். அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு 20, 25 டேஸ் பிஃபோர் அப்ளை பண்றது வழக்கம். ஆக்சுவலி சென்சாருடைய ரூல்ஸ் படி என்னன்னா 3 மாசத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும். பட் அது இப்ப யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒர்க் போய்கிட்டே இருக்குது. ஆஸ் பர் த ரூல்ஸ் இருந்தாலும் அதை நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 20 டேஸ் மினிமம் இதுதான் ஜனநாயகன் டீமே பண்ணியிருக்காங்க. அவங்க 18ஆம் தேதி அப்ளை பண்ணி சென்சாருக்கு போறப்போ 5 பேர் கொண்ட குழு அந்த படத்தை பார்த்துருக்காங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் வாங்க, நாங்க கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24 போறப்போ எல்லாருமே பாக்குற மாதிரி, ஃபேமிலியோட பாக்குற மாதிரி யூஏ சர்டிபிகேட் இந்த படத்துக்கு தகும் கொடுத்து முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் அதுக்கும் சரி சொல்லிட்டு 25, 26 போகுது, 27 போறாங்க. கரெக்டான ரெஸ்பான்ஸ் வரல. அது போய்கிட்டே இருக்கு. இது என்னன்னா ஜனவரி 5 வரைக்குமே போயிட்டு இருக்காங்க. ஈவன் அதுக்கு முன்னாடியே இந்த 5 பேர் கொண்ட குழு பார்த்து முடிவு பண்றப்போ சில இடங்கள்ல ஒரு 18 கட்டு போட்டிருக்கிறாங்க. சில இடங்கள்ல மியூட்டும் பண்ணிருக்கிறாங்க. சில விஷயங்கள் இந்த பிளட் தெரிக்கிற மாதிரி விஷயங்கள், அப்புறம் தலையை துண்டிக்கிற மாதிரி சில விஷயங்கள், அப்புறம் வன்முறை ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கட்டு சொல்லியிருக்காங்க. அத்தனை கட்டையுமே அவங்க ஓகே பண்ணி தான் சென்சார் பண்ணிருக்காங்க. யூஏ சர்டிபிகேட் தரான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவு கன்ஃபர்மேஷன் இதுக்கு முன்னாடி நடந்தும் கடைசியில சர்டிபிகேட் தர முடியாது. ஒருத்தர் ஆட்சேபனம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒருத்தர் யாரு அப்படின்னு கேட்டா அந்த ஒருத்தர் யாருங்கிறது கடைசி வரைக்குமே சென்சார் டீம் இவங்களுக்கு சொல்லவே இல்லை. ஸோ இதனால ஜனவரி 6 இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போறப்போ ஜட்ஜு என்னன்னா நீங்க ஏன் ஜான் 10 ரிலீஸ் பண்ணக்கூடாது, தை பிறந்தால் வழி பிறக்கும் இல்லையா, அதை தாண்டி இந்த விஷயத்துல நீங்க சென்சார் பண்றதுக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு வந்திருக்கணும். சென்சார் பண்ணதுக்கு அப்புறம் கோர்ட்டுக்கு வரப்போ அப்படிங்கிறது அது ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க வந்த மாதிரி தெரியல. ஸோ இந்த விஷயத்துல சென்சார் போர்டு என்ன சொல்றதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க ஒரு 500 கோடி போட்டிருக்கிறோம், ரிலீஸ் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அதுல இருந்து நாங்க பின்னடைவு ஆகிறப்போ இல்ல போஸ்ட்போன் ஆகிறப்போ எங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்படும். அவங்க என்னென்ன கட் சொன்னாங்களோ அதை எல்லாத்தையும் நாங்க பண்ணி ப்ராப்பரா தான் சப்மிட் பண்ணோம். ஆனாலும் எங்களுக்கு சர்டிபிகேட் தர மாட்டாங்க. அப்படி நீங்க சொன்ன கட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஜான் 6ல இருந்து இந்த விஷயம் ஜான் 7க்கு போஸ்ட்போன் ஆகுது. சென்சார் டீம் சைடு அவங்க சொன்ன முக்கியமான கட்ஸ் என்னன்னா, இந்த படத்துல வில்லன் மத ரீதியிலான துன்புறுத்தல் மக்களுக்கு பண்றாங்க. அளவுவாத சக்தி அவர் செயல்படுறாரு. அதை முறியடிக்கிற ஒரு விஷயத்த ஹீரோ பண்றாரு. இது மக்களுக்குள்ள இந்த மத ரீதியிலான நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணங்கள். ஐஜி ஆபீஸ் பிளாஸ்ட் பண்ற மாதிரி சீனு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு படை லோகோ பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அது அவங்களுடைய கன்ஃபர்மேஷன் இல்லாம வித்தவுட் நாலேஜ் இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி சென்சார் டீம் பாத்தீங்கன்னா கோர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு படம், நம்ம முக்கியமான சில சீன்ஸ் மியூட் பண்ணலாம். பட் சீன்ஸே கட் பண்ணி எரியறப்போ அதனுடைய கண்டினியூட்டி மிஸ் ஆகுது. அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகுறப்போ அதை படமா பாக்குறப்போ படம் அந்த ஒரு ஸ்டோரி சொல்லக்கூடிய விஷயம் ஆடியன்ஸுக்கு கன்வெர்ட் ஆகாது. ஸோ இது ஒரு நல்ல படத்தினுடைய அந்த கோரையே பாதிக்கிற மாதிரி, அதனுடைய ஃப்ளோவை பாதிக்கிற மாதிரி. ஸோ படம் முழுமை பெறாம ஆடியன்ஸ் பார்த்து அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி ஒரு பெரிய ஹியூஜ் லாஸ் எங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ப்ரொடக்ஷன் டீம் சைடு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 விஷயத்துல பாத்தீங்கன்னா சென்சார் டீம் அதிருப்தியா இருக்காங்க. எம்ஜிஆர் சார் அவங்க மாதிரி சாட்டை சொல்லிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் இந்த படத்துல இருக்கதாகவும், எம்ஜிஆர் அவருடைய நான் ஆணையிட்டால் அந்த பாட்டு விஜய் அவர்கள் பாடிக்கொண்டு வருவதாகவும், இது இல்லாம வில்லன் கிட்ட ஒரு பஞ்ச் வசம் என்னன்னா, அது வேணும்னா இந்தியாவுக்கே பிஎம்ஆ இருக்கலாம், பட் நான் தான்டா சிஎம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற ஒரு வசனம் பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசாங்கத்தையும் ஆளும் அரசாங்கத்தையும் ஆப்போசிட்டா பேசுற மாதிரியும் நிறைய பஞ்ச் டயலாக்ஸ் பாத்தீங்கன்னா அரசியல் வசனங்கள் இருக்கு. இதை தான் அந்த சென்சார் போர்டுல இருந்த ஒருத்தர் நிறைய டினோட் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எனக்கு அதிருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்டு தலைவருக்கு அவங்க ரிப்போர்ட் பண்ணி அவங்க இருந்து இந்த படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்களே லிஸ்ட் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். இந்த விஷயங்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி எந்த படத்துலயுமே வந்தது கிடையாது. ஆளும் அரசாங்கத்தையும் ஒன்றிய அரசாங்கத்தையும் இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமால ஒரு படம் கூட விமர்சனம் பண்ணதே கிடையாதா? ஒரு படத்துல கூட இவ்வளவு வன்முறை காட்சிகள் வந்தது கிடையாது. ஒரு படத்துல கூட ராவான பிளட் தெரிகிற மாதிரி சீன்ஸ் வந்தது கிடையாதா? இதுக்கு முன்னாடி எவ்வளவோ ஹீரோஸ் பண்றப்பெல்லாம் வராத உங்களுக்கு பிரச்சனை, இன்னைக்கு தளபதி விஜய் அப்படிங்கிற ஒரு மனுஷன் அவர் படத்துல அவருடைய ஃபேர்வெல் படத்துல பண்ணதுதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது தான் ஒரு சாதாரண பாமர ரசிகனின் கேள்வியா இருக்கு.
இந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறது மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 கோடி. இந்த 500 கோடி வந்து ப்ரொடக்ஷன் டீமுக்கு மட்டும் லாஸ் ஆகாது. விஜய் அப்படிங்கிற ஒரு தனி மனிதனுக்கு மட்டும் லாஸ் ஆகாது. விஜய் அப்படிங்கிற ஒரு மனுஷன் நடிச்சு வந்திருக்கிற இந்த படம் லாஸ் ஆகிற பட்சத்தில் இதை நம்பி பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ், ப்ரொடக்ஷன் டீமு, அப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அவங்கள நம்பி இந்த படத்தை வாங்கின தியேட்டர் ஓனர்ஸ், இவங்க மட்டும் பாதிக்கப்பட போறது கிடையாதுங்க. நாளைக்கு ஜனநாயகன் படம் அரசு அழுத்தத்தால ஃபெயிலியர் ஆகிற பட்சத்தில் அந்த படத்துல ஒர்க் பண்ண ஏகப்பட்ட ஒர்க்கர்ஸ் அவங்களுடைய ஃபேமிலியில இருந்து ஒரு நார்மலான தியேட்டர்ல பாப்கார்ன் போடுறவன் முதற்கொண்டு அந்த தியேட்டர்ல வந்துட்டு சாதாரண வண்டிகளை டோக்கன் போடுவோம் பாத்தீங்களா, அவன் ஃபேமிலி முதற்கொண்டு நாளைக்கு பாதிக்கும். சரி, ஓகே, மற்ற இடங்களால ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அது முடியாது. அதர் ஸ்டேட்லயும் சரி, இல்ல ஃபாரின் கண்ட்ரீஸ்லயும் சரி ரிலீஸ் பண்ணா வந்துட்டு இந்த பைரசி இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த படம் வந்துட்டு மற்ற இடங்கள்ல ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லாரும் மொபைல்லயுமே பாத்தீங்கன்னா அடுத்த ஷோ அடுத்த 1 ஹவர்ல வந்துட்டு வந்துடும். ஆனாலுமே படம் பாத்தீங்கன்னா சிலர் என்ன சொல்றாங்கன்னா இந்த விஷயம் எல்லாம் சார்ட் அவுட் ஆயிட்டு மேக்சிமம் ஒரு 14th பொங்கல் அதுக்குள்ள ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை 14th பொங்கல் ரிலீஸ் ஆகாத பட்சத்தில் இந்த படம் இன்னமும் தள்ளி போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி பிப்ரவரியில வந்து வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த கருப்பு படம், மங்காத்தா படம், இந்த படங்கள்லாம் ரிலீஸ்க்கு காத்துட்டு இருக்கு. ஸோ ஒரு கிராண்ட் ரிலீஸ் வரப்போ ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி தியேட்டர்ல வந்து ஆல்ரெடி ஸ்பிளிட் ஆயிரும். இந்த விஷயம் இவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கிறப்போ சிலர் மட்டும்தான் சினிமா சைட்ல இருந்து தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. அஜய் ஞானமுத்து தான் ஃபர்ஸ்ட் ட்வீட் போட்டது. சத்யராஜ், பராசக்தி படத்துல எல்லாம் நடிச்சிருக்கு நம்ம ரவிமோகன் அவர்கள், கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள், இவங்க எல்லாருமே விஜய்க்கு ஆதரவா தங்களுடைய அதிருப்தியை வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. வி ஸ்டாண்ட் வித் யூ விஜயன் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய பேரை மென்ஷன் பண்ணாம இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி தணிக்கை குழுவுக்கு தன்னுடைய அதிருப்தியை வந்துட்டு ட்விட்டர் மூலயமா தெரிவிச்சிருக்கிறாரு. ஒரு நடிகர் பாலிடிக்ஸ்க்கு வர்றப்போ இந்த மாதிரி அழுத்தங்கள்லாம் ஏற்படுறது அப்படிங்கிறது புதுசு கிடையாது. அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சிட்டு இருக்கிறப்பவே அவரை மாதிரியே ஒருத்தரை வந்துட்டு இறக்கி நடிக்க வச்சாங்க. அடுத்து விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிட்டு இருக்கிறப்போ அரசியல் ரீதியா போடுறதுக்காக வடிவேலு அப்படிங்கிற ஒருத்தரை இறக்கி விட்டாங்க. இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதே பேட்டர்னை விஜய் அவருடைய ஃபேர்வெல் படமான ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிறப்போ அவருக்கு ஆப்போசிட்டா இன்னொரு ஹீரோ வந்துட்டு இறக்கி விடுறாங்க. இந்த விஷயத்துல தளபதி விஜய் அவர்கள் ஒரு தீர்க்க தரிசி தானே அப்படிங்கிற டவுட் வந்து எனக்கு இருக்கு. ஏன்னா ஜனநாயக படத்தினுடைய ஆடியோ லான்ச்ல வந்துட்டு ஏற்கனவே என்னுடைய படத்துக்கு பல பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பா இந்த மாதிரிலாம் நடக்கும். இதெல்லாம் தாங்கிக்கிற அளவுக்கு நீங்க ஸ்ட்ரென்த்தனா இருப்பீங்களா, நீங்க வந்துட்டு கடைசி வரைக்கும் நிற்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ப்ரொடக்ஷன் டீம்கிட்ட தான் கேட்டுக்கிட்டதாக அவருமே கன்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ அதே தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. இதை அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு 7-8 வருஷத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா சர்க்கார் படத்துடைய ஆடியோ லான்ச்ல ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லியிருப்பாரு சூப்பர் மேட்ரு. குழுக்கம் ஏற்படுறப்போ நம்ம எல்லாம் வெளியே வரோம் இல்லையா. ஸோ அது மாதிரி ரொம்ப நெருக்கடி கொடுக்குறப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த இயற்கையே தகுதியான மனிதர்களை தகுதியான இடத்துல போய் உட்கார வைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அது இப்போ இவருக்கு நடந்துட்டு இருக்கு. 34 வருஷமா நம்மளை என்டர்டைன் பண்ண மனுஷன் கடைசி 20 வருஷமா அவருடைய படத்துக்கு எவ்வளவு பிரச்சனைகள் நீங்க கொடுப்பீங்க. லாஸ்ட் படம் கூட பார்க்காம வந்துட்டு பொலிட்டிக்கல் ரீதியா இல்ல வந்து சென்சார் போர்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்து மூலயமா வந்துட்டு இவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த மனுஷன் தன்னுடைய சைலண்ட் மூலயமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு மேல மேல போயிட்டு இருக்காரு. ஒருத்தனை வந்து சும்மா விட்டுட்டீங்கன்னா கூட வந்துட்டு அவனை அப்படியே விட்டுருவாங்க. மக்களுமே வந்துட்டு பெருசா ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. சிவாஜி படத்துல சொன்ன மாதிரி சும்மா இருக்கவனை நோண்டி நோண்டி வந்து சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க அப்படிங்கிற கதை தான் வந்துட்டு இங்க நடந்துட்டு இருக்குது. ஆனா டேய், நம்ம படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, பொலிட்டிக்கல் ரீதியா அவ்வளவு ப்ரெஷர் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவரே எனக்கு சினிமாவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நான் மக்களுக்கு அரசியல் பண்ண போறேன், மக்களுக்கு நல்லது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வராரு. இன்னுமா அவரை போட்டு அடிப்பீங்க? தளபதியா இருக்கிறத விட தளபதி ஃபேன்ஸா இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுதான் இன்னைக்கு ஒவ்வொரு ஃபேனும் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான். கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்க. நல்லது நடக்கும்னு நம்புவோம். கான்ஃபிடென்ட்டா இருங்க. தேங்க்யூ. டாடா. டேக் கேர். பை.